சிரசினிலே அமர்ந்தவளே கங்கை அம்மா அகிலமே ஆள வந்தாய் அம்மா தாயே கங்கை அம்மா ஆதிசிவன் நெற்றி கண்ணை அழுத்திடவே வந்தாயம்மா பரமனோட சிரசினிலே பாங்குடனே அமர்ந்தாயம்மா கங்கையம்மா தேவி நீ கண்ண தோர தாயி நம்முடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் பர்சனல் டிஜிஎம்எல் ரிட்டையர்டு மற்றும் கர்நாடக மாநில ஹைகோர்ட்டினுடைய சீனியர் வழக்கறிஞருமான திரு சென்னமலை அவர்கள் இன்று சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனையை ஹைகோர்ட்டிலே வாதாடி 4 ஆண்டுக்கு பிறகு இன்று 3300 குடும்பம் மட்டுமல்லாமல் தங்க சுரங்க தொழிலாளர்கள் எல்லாம் நல்லது செய்யும் வகையிலே இந்த கோர்ட்டில் வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக முதல் அங்காள பரமேஸ்வரருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் திரு பணியர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இன்னும் வந்திருக்கிறார். அவருக்கு ஆலய கமிட்டி சார்பாக சார்ந்தவர்கள் பலர்வர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை ஸ்டார்ட் பண்ணி 11 வருஷம் ஆச்சுங்க. ஃபவுண்டர் வந்து டாக்டர் சம்பத்குமார். இது வந்து நம்ம ரயில் பஸ்ஸில் வேலை கொடுத்ததுனால ஒரு நடராஜன் சார், ஒரு KRM ரெட்டி சார், அவங்கெல்லாம் நமக்கு வேலை கொடுத்ததுனால அம்மாவுக்கு இங்கே ஒரு 13 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி இந்த குளத்துலேருந்து அம்மா உட்கார வச்சுது. அப்போ இப்போ இவர் சாருக்கு அப்போ சொல்லுவோம், சாருக்கு கேஜப்பெல்லாம் வந்து போகும்போதெல்லாம் பார்த்துன்னு போவார். போகிறதுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அம்மா கிட்ட வேண்டின்னு போவோம், நல்ல மாதிரி ஆகணும் கேஜப் நம்ம பிஜேமல் தொழிலாளிக்கு வெற்றி ஆகணுன்றது அம்மா கிட்ட வேண்டின்னு போவோம். அதே மாதிரி சார் முயற்சினால நல்லா வெண்டிங் ஆச்சு. நம்ம நாலு காசு கிடைக்கிறதுக்கு தொழிலாளிக்கு நன்மை ஆச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம் ஆச்சு. அதனால ஃபஸ்ட்டு இப்போ வந்து அம்மா கிட்ட இவர் ஐயா கிட்ட வந்து நம்ம சென்னமலை சார் கிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு ஃபைனல்ஸ் புடிச்சுன்னு நேர் கல்யாணம் பண்ணுக்கு போகிறோம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்.
இருந்தாலும் சரி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மகத்தான விஷயத்தை பாடுபட்டு பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து எங்களுக்கு எங்கள் லாயருக்கு ஒன்று சொல்லிடுறேன், ஒரே ஒரு பைசா நாங்கள் கொடுக்கல எங்கள் லாயருக்கு. உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன், யாருன்னா எங்களுக்கு உதவி பண்ணனாக்கா அதில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து லாயருக்கு ஒரே ஒரு பைசா வாங்காத கேஸ் நடத்தினவர் தான் மரியாதைக்குரிய சென்னமாளிகை அவர்கள். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கவும் முடியாது. எந்த ஒரு லாயரும் எதிர்பார்ப்போட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அவர் சார் கூட நான் சொல்கிறேன், நம்ம தொழிலாளிகள்லாம் நன்றி காட்டுங்கள சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்பாங்க. யாரோ ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, யார் கட்ட போகிறாங்க அது போகிறாங்க, நாளைக்கு கேஸ் முடிச்சேன்னா அவன் காசு வாங்கி போடுவான் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆளுங்க கிடையாது, நம்ம தோழருங்க கிடையாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பினை கொடுத்த அனைத்து தொழிலாளர் Mr. Sanmalige, Dr. Sampath Kumar, Mr. Vincent, Mr. Murthy, and other dignitaries on the dais, off the dais. I have to tell here that my brothers and sisters are sitting here because no family will have 45 years of association. 45 வருஷம் யாரும் கூட வாழ்வே பண்ணுறதுக்கு இல்லை ஒரே ஃபேமிலியில். அந்த மாதிரி ரிலேஷன் இருக்கும்போது அண்ணா தம்பி அக்கா தங்கி விட்டு வேறே வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. And lastly, our press, media people. It gives me a great pleasure here. At the outset, I have to congratulate you all because there are two things which has won the case. One is the patience. With patience for the past 23 years, you have been waiting for this day. And second thing is faith. Faith in one man, Mr. Sanmalige. So there are so many judges who have changed the benches, but single person has won the case. So all the credit goes to him. So, and how many visits he has done to KGF during this time, even though he has retired from the service and he has to look after his family and he has changed his profession also. He had become an advisor to the administration of a big hospital in Bangalore. Even then, he did not leave this job which he has held firmly and at last has brought laurels to the case and then won the case and given you all the best of the result today. So all of us jointly together thank Mr. Sanmalige for his job done. Thank you very much for giving me this opportunity. So I am a non-playing person in this team. Even then, so we are so happy that because we are all one. And oneness has brought this particular positive result in us. Thank you very much. வணக்கம், வாழ்த்துக்கள். இடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர் சென்னமலிகை அவர்களுக்கும் என் உடன்பிறவா நண்பன் ராஜேந்திரகுமார் மற்ற அசோசியேஷன் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒன்று வெற்றி விழாவை பெரிய சிறப்பாக நம்ம கொண்டாடணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எல்லாத்தையும் நடந்து கொடுத்துருக்கோம். இனிமேல் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இன்னும் வர வேண்டியது எவ்வளோ இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையாக இருந்து சன்னமலை கூட இருந்துட்டு இந்த அசோசியேஷன் கூட இருந்து எல்லாத்தையும் நம்ம கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒன்றா இருந்துக்கணும்னு உங்களை எல்லாரும் வேண்டிக்கிறேன். தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே மற்றும் நம்முடைய இந்த வெற்றிக்கு மதிப்பிற்குரிய நம்முடைய உயர் திரு சென்னமாளிகை ஹைகோர்ட்டுடைய அட்வொகேட் மாண்புமிகு அவர்களுக்கும் மற்றும் இந்த அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மாண்புமிகு டாக்டர் ராஜேந்திரகுமார் அவர்களுக்கும் இங்கே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் உயர் திரு சம்பத்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் மதிப்பிற்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் என்ஜினியர் மதிப்புக்குரிய
வின்சென்ட் ஆபிரகாம் அவர்களுக்கும் மற்றும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய நம்முடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஆர் மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் உதவி செயலாளர் சேது அவர்களுக்கும் பன்னீர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இதனுடைய உதவி தலைவர் மதிப்புக்குரிய ஜோசப் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே ஓய் சந்திரன் அவர் பாடும்போது நம்முடைய வேதனைகள் நம்ம கஷ்டங்கள் எப்படி துன்பப்பட்டோம் என்றது பாட்டின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாமும் இதுவும் அதே விஷயத்தை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த வெற்றி எப்படி கிடைத்தது அப்படின்றதுக்காக சில உதாரணங்களை உங்களை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அன்பான தொழிலாளர் தோழர்களே, நம்முடைய தங்க சுரங்கம் மூடி 24 ஆண்டுகிறது. தங்க சுரங்கம் மூடியது 2001 பிப்ரவரி 28, அது மார்ச் 1 மூடப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணது. தங்க சுரங்கம் மூடியது மார்ச் 1. ஆனால் ஒரு மாடிப்பேடு விஆர்எஸ் WRS என்ற ஒரு அமெண்ட்மெண்ட் வெளியானது 6/11/2001. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இது கரெக்டாக இங்கே இருக்கிற தலைவர்களோ தொழிற்சங்கமோ கரெக்டான முறையில் போயிருந்தா இன்றைக்கி உண்மையே நமக்கு அந்த பணம் அப்போது நமக்கு கிடைத்திருக்கும். ஏன்னு சொன்னால் 2003 டிவிஷன் பெஞ்சில் நமக்கு ஒரு ஆர்டர் ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டது. அதாவது இந்த எங்கெங்கெல்லாம் வேஜ் நாவலியோ சிக் இண்டஸ்ட்ரி கம்பெனி இருக்குதோ அந்த கம்பெனிக்கெல்லாம் WRS கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம டிவிஷனல் பெஞ்சில் நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தது. யாரும் அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் போகவில்லை. அன்றைக்கு இதே மாதிரி ஒரு பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் என்ற ஒரு அமைப்பு நாம் ஏற்பாடு செய்தோம். அன்றைக்கு எந்த அரசியல் இல்லாமல் இதே மாதிரி ஒரு அமைப்பு வேணும். அதுவும் ஒரு உண்மையான அமைப்பு தான். அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு 2004 அப்போது நாங்கள் டெல்லிக்கு போகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்போது இடதுசாரி சக்தி ஆட்சி சப்போர்ட்டில் அங்கே மத்திய அரசாங்கம் இருந்தனால மறைந்த தலைவர் மதிப்புக்குரிய TS மணி அவர்கள் நாங்கள்லாம் அணுகினோம். அப்போது அதற்கான ஒரு ஏற்பாடு அவர் செய்தார். அன்றைக்கு செய்தது விளைவாக அன்றைக்கு இருந்த லெஃப்ட் பார்ட்டியின் தலைவர் மூலமாக நமக்கு ஒரு ஆர்டர் மாதிரி நமக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் உங்கள் முன்னால் நாங்கள் படிக்கிறோம். இந்த லெட்டர் AR ராவ் மட்டும் அண்டர் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கோல் அண்ட் மைன்ஸ் வந்தது. டியர் சார் நாயர், கைண்ட்லி ரெஃபர் யுவர் லெட்டர் டு October 16, 2004 addressed to the Honorable Minister of State for Coal and Mines regarding extension of modified VRS to the BGML workers. I have been asked to inform you that the proposal of implementation of the recommendation of the Honorable of High Court of Karnataka void their order dated 26/9/2003, which is includes implementation of 6/11/2001 VRS package in BGML in advanced stage of consideration and decision is regards expected shortly into நம்முடைய யூனியன் பிரசிடென்ட் அப்போ இந்த VGK நாயருக்கு வந்தது. ஏன் இது சொல்கிறேன்னா, இது மேலே அன்றைக்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் மற்றும் நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கு நம்ம 2005 இந்த பணத்தை நம்ம பெற்றிருப்போம். ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இது மேலே போகாத சொசைட்டின்ற பேரால் சொசைட்டி இது பண்ணி சொசைட்டி மூலியமாக யார் கம்பெனி எடுக்கிறாங்களோ அவங்க கொடுக்குறாங்கன்றதுனால அது வழியில் போனதுனால இன்றைக்கி நமக்கு அந்த பணம் காலதாமதம் ஆகிட்டு போச்சு. கிடைக்க முடியாது, நம்மலாம் செத்துட்டோன்னு நினச்சோம். இதுக்கிடையில் நம்முடைய மாண்புமிகு உயர்திரு சன்னமாலிகா அவர்களை நாங்கள் போய் அணுகினோம். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, உண்மையிலே எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது, BGML தொழிலாளிகள்ப்பா ரொம்ப கஷ்டம் ரொம்ப இருக்கிறாங்க, நான் ட்ரை பண்ணுறேன் பாருடே. அவர் சொன்ன வழியில் தான் நாங்கள் இதெல்லாம் செய்தோம். இன்றைக்கி டாக்டர் ராஜேந்திரகுமார் அவர் ஒன்றும் இது பிரசிடென்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. இது கோலார் தங்கள் ஒரு சரித்திரம். இன்றைக்கி அவங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நமக்காக வேண்டி இன்றைக்கி தொழிலாளி பிரதிநிதியாக வந்துக்கிறாங்க, ஆஃபீஸருங்க மற்றவங்க எல்லாம் நம்மளோட சேர்ந்து இன்றைக்கி நம்மளோட சேர்றாங்க. அதே போல் நம்முடைய டாக்டர் சம்பத்குமார் இருக்கிறார். அவரும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறோம். அவரும் நம்மளோட இணைந்து வராங்க. நாம் அழைப்பு இல்லாமல் ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. டாக்டர் வின்சென்ட் ஆபிரகாம் மற்றவங்கெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போதே இந்த வழக்கு வெற்றி பெறனா அது அவரை தான் சாரும். ஏன்னா இது அந்த வழக்கு அவர் எடுக்கலனா உண்மையிலே நம்ம இதோடைய செத்துட்டுருக்கோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் நம்மளை சொசைட்டி யூனியன்ன்ற பேரில் நம்மளை ஒன்றும் ஏமாத்தினே தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் 2006-7 வரைக்கும் அவங்க VRS கொடுக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2007 எல்லாம் VRS பண்ணுறதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கல.
யூனியனுக்கிட்ட கொடுத்தோம். யூனியன் போய்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளை எல்லாரும் நடுத்தரில் விட்டாங்க. இன்னி வரைக்கும் கூட நம்மளை ஏமாற்றின்னு நம்ம கண்ணு முன்னால் சுகபோகமாக வாழ்ந்துனுக்கிறான். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் வயசாயிட்டு, எல்லாமே வயசாயிட்டு பார்க்குறதுக்கு அலங்கோலமாக தாங்கிறாங்களே தவிர இன்றைக்கி அவங்க மட்டும் நம்மளை யார் யார் தோற்சங்க தலைவன், யார் யார் தொழிலாளி பிரதிநிதி நம்பர், அவன் மட்டும் இன்றைக்கி எல்லா வசதியோடு வாழறான். நம்மளாம் கண்ணால் பார்த்துனுக்குறோம். இன்னும் அவன் ஏமாத்தின்னு தாங்கிறான். ஆனால் இன்றைக்கி இவர் மாண்புமிகு உயர்த்து சென்னமலைக்கு வரலன்னா நம்முடைய இதில் அதே நேரத்தில் இன்னொரு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னே நம்முடைய சேது நம்முடைய மூர்த்தி அவங்க நம்மளை வந்து இது மாடல் ஹவுஸ்கிட்ட நம்ம போயிருந்தோம். அப்போ பார்க்கும்போது மதிப்புக்கூடிய ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மனு நம்ம மோகன் கிருஷ்ணா அவருக்கு வந்தாங்க. அன்றைக்கி தான் நான் அவரை பார்த்தேன். அவரை வந்து இந்த மாதிரி நாங்கள் பிஜிஎம்எல்ல நாங்கள் கேஸ் போடுறதும் போது உடனே அவர் 30,000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அன்றைக்கி அரசியல் இல்லை, நம்மளாம் அரசியல் பார்க்கக்கூடாது, யாருக்கும் அந்த மாதிரி எண்ணம் வராது. அவ்வளோ பேர் உதவி நம்ம கொடுத்ததுனால அவர் தான் அந்த இதுக்காக வேண்டி ஒரு ஆரம்பம். அதே வகையில் தான் நம்முடைய டாக்டர் சம்பத்குமார் அவர்களும் நாங்கள்லாம் அணுகும் போது அவரும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உதவி சார் அவர் நம்மளோட இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் இவங்க எல்லாரும் அனைவரும் சேர்ந்து கொண்டு நம்முடைய தெய்வம் தான் யார், உயர்த்தூர் சென்னமலைக்கா பிஜிஎம்எல் தொழிலாளருடைய தெய்வம் அவர் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. அதனுடைய மேற்கொண்டு கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் என்னன்றதை பற்றி கதாநாயகன் ஹீரோ திரு சனமலைகர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கும் பழைய தொழிலாளர்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த கேஸ் ஜெயித்தாகிவிட்டது, மிகவும் சந்தோஷம். இன்னும் அநேக வேலைகள் இருக்கின்றன. இது பணம் நம்முடன் நமக்கு பணம் வரும் வரையில் அநேக வேலைகள் இருக்கிறது. அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அதையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். அதற்கும் சன்மலையாளர்களும் மற்றவர்களும் உதவி தேவை. அதையும் முடித்து கொடுப்பார்கள் என்று நான் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன். 2-3 விஷயம் மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது நம்முடைய விஆர்எஸ் எம்ப்ளாயீஸுகளுக்கு ஒரு 3200 பேருக்கு பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு கவர்மெண்ட்டிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 8000-10,000 வீடுகள் இன்னும் தங்களில் இருக்கின்றன. அவர்களுக்கும் அந்த வீடை கொடுக்க நாம் இதே கமிட்டி அவர்களும் இதை முயற்சி செய்ய வேண்டும் என்று முதலாவதாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது எப்படி செய்ய வேண்டும் என்றால், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 கோடி வீடுகள் புதுசாக கட்டி கொடுக்க, வீடு இல்லாதவர்கள் புதுசாக கட்டி கொடுக்குறேன்னு என்று சொல்லியிருக்கின்றார். புதிதாக கட்டி கூட இருக்கிற வீடை கொடுத்தா கூட போதும். அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர்கள் செய்ய வேண்டும். 2வதாக, நம்முடைய பிஜிஎம்எல்ல அநேக பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் நாசமாகி போகிறது. ஒர்க் ஷாப் எல்லாம் நாசமாகி போகிறது. அப்புறம் பிறகு வேக்கண்ட் லேண்ட் நிறைய இருக்கிறது. நான் எம்டி கூட அவருடைய சந்தித்த போது சொன்னேன். இதையெல்லாம் அவர்கள் ரெண்ட் கம் லீஸ் யாருக்காவது கொடுத்தால் அநேகர் பெங்களூர் வந்து இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இதை கவர்மெண்ட் செய்யாமல் 23 வருஷம் தாமதப்படுத்தி எல்லா பில்டிங்கும் நாசாக கொண்டு வருகிறது. இதற்காகவும் இந்த கமிட்டி முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அடுத்ததாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது எப்படி முடிப்பார்கள் என்று செய்யவில்லை. குடி தண்ணீர். தங்கவயலில் 1905ஆம் ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் நல்ல தண்ணி வந்து கொண்டிருந்தது. 2001 எல்லாம் நின்றுவிட்டது. ஆகையால் குடித்தண்ணீர் பிரச்சனை கூட இவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் 2020 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இதனுடைய தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்கல, வீடு பிரச்சனை தீர்க்கல, இதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 4-5 பேர், அப்போ அசோசியேஷன் இல்லை, செக்ரட்டரி இல்லை, பிரசிடென்ட் இல்லை, செக்ரட்டரி இல்லை, நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணோம் என்ன பண்ணலான்னு. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது, நம்ம டிஜிஎம்கிறார் பர்சனலு, அவர் எல்எல்பி முடிச்சுக்கிறாரு, நம்ம அவர்கிட்டயே போய் முறையிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பெங்களூருக்கு போனோம். பெங்களூருக்கு போயிட்டு சென்னமலைக்கு சார் கோர்ட்டில் இருந்தார். அவர் வர வரைக்கும் நாங்கள் உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டோம், சார் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, தொழிலாளியாக பசி பட்டின்னு வைக்குது, 1000 தொழிலாளி செத்துட்டான் சார், இன்னும் இருக்கிறது ஒரு 1000-1500 பேர், தயவுசெய்து நீங்கள் இந்த தொழிலாளிக்கு எதனா நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லி 25 வருஷம் ஆகிட்டார், ஏன் மடக்காகல ஓகுறின்ட்டார். திரும்ப மறுபடியும் போனோம், திரும்ப மறுபடியும் கேட்டோம். சரி
ನೀವೆಲ್ಲ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮಾಡಬೇಕು, ನೀವು ಹಂಗೆ ಕೇಸ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವು ಏನ್ರಿ 13 ಸಂಘ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ಇವರು ನಾನು ಅವರು ಅಂತಾರೆ, ನೀವು ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೊಸದಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಿ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮಾಡಿ ನೀವೆಲ್ಲ ಬಂದರೆ ನಾನು ಕೇಸ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அதன் பிறகு நாங்கள்லாம் சேர்ந்த பிறகு அப்புறம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா பணம் வேணும். எங்கே தொழிலாளி 23 வருஷம் ஆச்சு, காசு இல்லை யார்கிட்டையும். அப்போ தான் திரு முருகன் அவர்கள், அந்த மோகன் கிருஷ்ணன் அவருக்கு பிஏ வந்தார், திரு வெங்கடேஷ் இருந்தார். அவங்க 2 பேர்கிட்ட போய் சொன்னோம், சார் இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம், இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி சார் நான் ஆர்கே ஃபவுண்டேஷன் சேர்மன் கிட்ட போய் பேசுகிறேன். நம்ம செக்ரட்டரிலாம் சொன்னார், காசு கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு. இவங்களுடைய தயவு இல்லாட்டி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிக்காது, அட்மிட் ஆகிக்காது. இன்றைக்கி கேஸில் வின் பண்ணிக்க மாட்டோம். இத்தனை தொழிலாளி 3300 குடும்பத்துக்கு இன்றைக்கி மறுவாழ்வு கிடைக்குதுன்னா அது இவங்களுடைய தர்மம் தான். அந்த மாதிரிலாம் காப்பாற்றி தொழிலாளர்களுக்கு நல்லது செஞ்சாருங்க. என்ன சொல்கிறேன்னாக்கா, தெய்வத்தால் ஆயினும் முயற்சி தன்னை கைவிடாது என்பார்கள். முயற்சி எங்களை கைவிட்டாலும் நாங்கள் முயற்சியை கைவிடல, தொடர்ந்து போராடி இந்த 4 வருஷமாக. காலையில் சாயங்காலம் 8 மணிக்கு நாங்கள் சன்னமலைக்கு சார் ஃபோன் பண்ணுவோம், சார் கேஸ் யாவத்து என்ன நெட்டಲ್ಲಿ ಬಂದಿರ ಹೇಳ್ತೀನಿ ಅನ್ವಾರು. 9 மணி வரைக்கும் உட்காந்து நிற்போம். 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், நாளை 11 வரை கேஸுன்னுவார். காலையில் 11 மணிக்கு நம்ம எங்கள் ஆளுங்க அசோசியேஷனுக்கெல்லாம் சொல்லுவோம், காலையில் இதை ட்ரெயின் ஏறி கோர்ட்டுக்கு வருவாங்க. கோர்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே ஜட்ஜி சொல்லுவார் நெக்ஸ்ட்டுன்னுவார், டேட்டே சொல்ல மாட்டார். நெக்ஸ்ட் சூழ்நிலையெல்லாம் அப்படியே வாடி திரும்பி வெளியே வந்துடுவாங்க. 63 ஹீரிங் நாங்கள் பார்த்தோம் 3 வருஷத்துக்கு. சலிக்கவே இல்லை நாங்கள் 63 யூனியனுக்கும் இது ஹீரிங்க்கும். 2023 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் வாதாடினார் ஃபஸ்ட்டு 2023, அதே நவம்பரில். அப்புறம் டிசம்பரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ராஜன் அவர் ஒரு லாயர் பண்ணார். அடுத்த ஜனவரி 29, 30 சன்னமாளிகை அவர்கள் வாதாடினார். இந்த வாத பிறகெல்லாம் கேட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பியே வந்தது. அந்த மாதிரி பல போராட்டங்களை சந்தித்தோம். எத்தனையோ பேர் இந்த யூடியூப்பில் விடுறது, நான் செஞ்சிட்டேன், நீ செஞ்சிட்டேன், என்னுடைய முயற்சி தான், யாராலும் இல்லை. சன்னமாளிகை சார் தவிர வேறு யாரும் இதுக்கு அப்பா கிடையாது, அவர் தான் அப்பா. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பேசும்போது எனக்கு சொன்னாங்க, எனக்கு கோபம் அதிகம் வரும், அதனால் சொன்னாங்க இது அஃபிஷியல் கூட்டம், கொஞ்சம் கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதுவும் வித்தியாசமாக பேசாதுன்னு இவங்கெல்லாம் சொன்னதுனால தயவு செய்து இந்த வீடியோவில் யூடியூப்பில் நான் தான் பண்ணிட்டேன், இத்தனை லட்சம் வருது, இத்தனை கோடி வருது, தொழிலாளிகளை திசை திருப்பாதிங்க கேட்டுக்கொண்டு நேரம் அதிகமாகுது. இன்னும் பேசணும். அடுத்த அரசியல் கூட்டம் வருது, நம்ம மைன்ஸ் மினிஸ்டர் வர போகிறாரு, நம்ம எம்பி வர போகிறாரு, அவர் கூட வரும்போது அரசியல் மீட்டிங் அப்போ வச்சுக்கலாம் என்று கூறிக்கொண்டு, அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜர் KRM ரெட்டி அவர்களும் எங்களுடன் இருந்து இந்த கோர்ட்டு விஷயத்தை பார்த்துட்டு அவரும் 2 MP கொண்டாந்து மினிஸ்டரும் கொண்டாந்து நம்மளுடைய தொழிலாளர் பிரச்சனைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு வழிவகை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு அதிகம் பேசினா கை தூக்கிட்டார். அதனால் அடுத்தபடியாக நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். கோர்ட்டுடைய சட்டம் என்ன சொல்லுது, சன்னமளிகை சார் எவ்வளோ பணம் கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், அதுதான் சந்தேகம். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, அவர் சொன்னது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம VRS அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும், 2 லட்சம் 2.5 லட்சம் 1.5 லட்சம் யார் யார் எப்படி வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் 2001 2024 அது வரைக்கும் போனாக்கா நம்ம வாங்கின அமௌண்ட்டோட 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் கோர்ட்டுடைய ஆர்டர் கூட 6% இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மளுக்கு இந்த 2001 2024 மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்றைக்கு இஷ்யூ பண்ணுறோன்னா அன்றைக்கி கூட இன்ட்ரெஸ்ட் போட்டு தரணும். அதனால் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அப்பீல் போக மாட்டாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு 4 லட்சத்துலேருந்து 7 லட்சத்துக்குள்ளே அந்தந்த தொழிலாளருடைய பேசிக் எப்படி இருக்குது அதை பார்த்து நிச்சயமாக 7 லட்சம் ரூபாய் கிட்ட கிடைக்கும் கூறிக்கொண்டு, அடுத்த கட்டமாக இதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்களை அழைத்து, இன்னும் MP அவங்களெல்லாம் அழைத்து டெல்லியில் போயிட்டு இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக வழிவகை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, கடைசியாக திரு VC கணேசன் அவர்களை நன்றி கூறி கூடும்படி அழைக்கிறேன். நம்ம தொழிலாளிகளுடைய குடும்பத்தார்களே, நம்ம பிஜேபி மூடப்பட்டது 2001. நம்ம எல்லோரும் நம்பணும், 21 வருடம் எல்லோரும் நம்பணும். யார் யார் என்ன சொல்றாங்க அதெல்லாம் நம்பணும். 21 ஆண்டுகள் பல அரசியல் தலைவர்கள், பல யூனியன் சங்கங்கள் எல்லாத்தையும் ஏமாந்தோம். ஐயா சொன்ன மாதிரி அப்பாவி தொழிலாளிகளா இருந்தோம். இந்த மைன்ஸ் ஆரியமுத்தா